இதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நான் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கேரட் சீவுற மாதிரி சீவிட்டு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க. இல்லைனா நீங்கள் கேரட் சீவுறது மாதிரி நல்லா சீவிட்டு கூட அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு பெரிய பெரிய பீஸாக போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா மிக்சி வந்துட்டு சீக்கிரமாக இதாகிடும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப உங்களுக்கு அரைக்க முடியாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல நைஸான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு முதல்ல ஒரு வாட்டி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம மொத்தமாக ஒரு 3 வாட்டியாவது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி இதை மிக்சியிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துலாம் கலக்கி ஊற்றிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. இது நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முதல் டைம் ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நான் செகண்ட் டைம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் விழுத கடைசியாக 3வது வாட்டியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க வேணாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வரட்டும். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் தேன் சேர்த்துக்கிறது வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வந்து கடையிலே விற்கிது. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா செட் ஆகி வந்துடும். செட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேங்க. இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து தேய்ச்சி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டார்க்காக நல்லா அழகாக இருக்குன்னு. இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காதனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு செட் பண்ணுற வரைக்கும் மட்டும் ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நார்மலாக இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காதனால வெளியே வச்சு யூஸ் பண்ண வேணாம். இந்த